தமிழ்ல கணக்கு போடலாமா? தமிழ்ல வேற கணக்கு போடலாம். பாக்டீரியா கணக்கு. பாக்டீரியான்றது ஒரு நுண்ணுயிரி, பல்கி பெருகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பாக்டீரியா எடுத்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள ஒரு பாக்டீரியாவா போடுறாங்க. அடுத்த நாள் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. இருக்கிறத விட அடுத்த நாள் 2 மடங்காயிட்டே போறது. அப்ப 10வது நாள் அந்த பாக்டீரியா ஃபுல்லாயிடுது, அந்த டப்பா ஃபுல்லாயிடுது. இப்ப எப்போ டப்பா பாதியா இருக்கும், பாதி ஃபுல்லாவும் பாதி காலியாவும் எப்போ இருக்கும்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா ஒரு நாள் 1 போட்டா அடுத்த நாள் 2, இந்த 2 அடுத்த நாள் 4 ஆகுது, 4 16 ஆகுது, 16 256 ஆகுது. அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போய் 10வது நாள் எவ்வளவு வருதுன்னு பார்த்து டிவைடட் பை 2. ஏன்னா ஹாஃப் எப்போ இருக்குன்னு கேக்குறாங்க, பாதியா டப்பா எப்போ இருக்குன்னு கேக்குறாங்க. அதனால அத டிவைடட் பை 2 போட்டோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா அது 9வது நாள்ல காமிக்கும். அது இப்படியும் போட்டு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு எவ்வளவு இருக்கோ அதை விட 2 மடங்கு அது சொல்றாங்க. எவ்வளவு இருக்கோ அதை விட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப பாதியா இருக்குன்னா அடுத்த நாள் இன்னொரு பாதி நிரம்பிடும். அப்படி யோசிச்சு இப்ப 10வது நாள் ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் பாதியா இருந்திருக்கும். ஏன்னா அதுல பாதியா இருக்கிறது எல்லாம் டபுள் ஆயிடுறதுன்னா அப்போ டப்பாவோட முழுசா நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம். அது 10வது நாள். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க கணக்கு புரியலனாலோ எந்த ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா அதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். டீச்சர் ப்ராப்ளமா, குழந்தை எங்க உட்கார்ந்துருக்கு, ஃபர்ஸ்ட் ரோவா செகண்ட் ரோவா, போர்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா, இல்ல டீச்சர் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி தராங்களா, சொன்னது புரியல அவங்களுக்கு, வீட்டுல இருக்க நீங்க கைட் பண்ணும்போது எங்க அவங்களுக்கு அதுல தடங்கள் வருது, அது நீங்க பார்க்கணும். பக்கத்துல குழந்தை உட்காந்து சம் ஏதோ கொடுத்தா போடும்போது புரியலன்னா அது மிரட்டவோ திருப்பி திருப்பி எழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. சில நேரம் மக்கப் பண்றது, இந்த ஃபார்முலாஸ் மக்கப் பண்றது பண்ண சொல்லலாம். டேபிள்ஸ்ல இருந்து பல சின்ன குழந்தைங்க அதெல்லாம் கத்துக்கிறது, அது மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஆனா எல்லாத்தையும் மக்கப் பண்ணி தான் போடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. குழந்தைய நிறைய கேள்வி கேட்கும், அதுக்கு பொறுமையா பதில் சொல்லணும். அப்படி சொல்ல உங்களுக்கு தெரியல, கோவம் வருது, இல்ல வேலையா இருக்கீங்க, இல்ல எங்க போகணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா குழந்தை பக்கத்துல உட்காந்து வேலை பார்க்கறத விட பெரிய வேலை எதுவுமே இல்லை. உங்களோட குழந்தையோட ஃபியூச்சர், குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா குழந்தைய பார்த்துக்கணும். உங்களை நம்பிதான் குழந்தை இருக்கு. அதனால எல்லா கான்சென்ட்ரேஷனும் குழந்தைக்கு தான் தரணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதனால குழந்தை என்ன பண்றது, என்ன கொண்டு வர்றது, மார்க் ஷீட்டு, அதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு குழந்தை ரொம்ப பயத்தோட இருக்கும். ஆனா பிரச்சனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். அது மேக்சிமம் டீச்சர்ஸோட அப்ரோச் அப்படி இருக்கலாம், இல்ல அவங்க நடத்துற மெத்தடு குழந்தைக்கு புரியாம இருக்கலாம். இப்ப ஏன் எல்லாரும் டியூஷன் போறாங்க, ஸ்கூல்ல யாரும் நடத்துறது இல்லையா? கண்டிப்பா நடத்துறாங்க. ஸ்கூல்லயும் ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு, ஸ்கூல்ல காலையில சாயங்காலம் ஸ்டடி ஹவர்ஸ் உண்டு. இதை தாண்டி
எல்லாரும் வந்து எக்கச்சக்க டியூஷன் போறாங்க. அது வந்து எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு போறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து படிக்க டைம் இல்லாம போயிடும். இது வந்து ஹையர் செகண்டரி லெவல்ல வரும்போது இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். 10th நானும் ஐ ஹவ் ஸ்கோர்ட் 86.4. லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கம்மியா சொல்லியிருக்கேன். 86.4. அதே வந்து என்னோட ஹையர் செகண்டரி வந்து அப்படியே ஆப்போசிட். I got only 72%. இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதாவது ஒரு டியூஷன் போனீங்கன்னா அதுவே வந்து பெரிய விஷயம். எங்க காலையில ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சாயங்காலமும் இருக்கு ஸ்டடி ஹவர்ஸ். அப்படின்னா ஒரு டியூஷன் போறதோட நிறுத்திக்கணும். அப்பதான் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க டியூஷன்ல சொல்றது, கிளாஸ்ல இருக்க அசைன்மெண்ட், ரெக்கார்டு, ரெக்கார்ட் ஒர்க், இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். எதுக்கு டைம் நீங்க மேக்சிமம் எப்படி அதை கொடுக்கறதுன்னே தெரியாம போயிடும். உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம போயிடும். மினிமம் 2 சப்ஜெக்டுக்கு மேல டியூஷன் போறது, மேக்சிமம் ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு தான் போலாம். சாரி, மேக்சிமம் 2 சப்ஜெக்ட், மினிமம் ஒரு சப்ஜெக்டுக்கு டியூஷன் போலாம். அது என்ன கேட்டா, நீங்க எதுக்கு போறீங்கன்றத நீங்க அந்த 11th ஸ்டாண்டர்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல டியூஷன் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. பல பேர் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறாங்க. டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து JEE எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து, நம்ப மாட்டீங்க, நிறைய பேரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இந்த காம்படிஷன் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அதனால இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ் விடும்போது எல்லாரும் டியூஷன் சேருவாங்க. இதுல 3 டியூஷன் போயிட்டு வர டைம், நீங்க அங்க போய் உட்காந்து படிக்கிற டைம் தாண்டி போறது வர்றது, அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல்ல கொடுக்கிற அசைன்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். எதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? ஸ்கூல்ல இருக்க இன்டர்னல்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஒர்க், ஹோம் ஒர்க் as usual எல்லாம் இருக்கும் இல்லையா? அது ஒரு பக்கம். அப்புறம் டியூஷன்ல நடக்கிற வீக்லி டெஸ்ட், அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். அடுத்த நாளே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி விஷயங்களும் சில கிளாஸ்ல இருக்கும். நேத்து நடந்த அடுத்த நாள் ரிவிஷன் மாதிரி ஒரு சின்ன ரீகேப் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. அது வந்து வேற மாதிரி. இப்போ ஒரு டியூஷன்ல இருந்து இன்னொரு டியூஷன் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க போய் வர அந்த கன்வீனியன்ஸ், அந்த டைம், அதுக்கப்புறம் அங்க போய் உட்காந்து அதை படிச்சுட்டு திருப்பி நீங்க எங்க போறீங்க, கிளாஸ்க்கு போறீங்களா, வீட்டுக்கு வரீங்களா, இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. இதுல வந்து மேக்சிமம் உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல டியூஷன் போகாதீங்க. டியூஷன் எதுக்கு போறீங்கன்னு யோசிச்சுக்கங்க. ஏன் போகணும், எல்லாரும் போறாங்க அப்படின்லாம் போக கூடாது. இது வந்து ஒரு தவறான புரிதல். டியூஷன் போனாதான் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து, அதாவது டியூஷன் நடத்துறவங்கள தப்ப சொல்லனா, கண்டிப்பா அவங்களாலதான் நான் மார்க் வாங்கியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட்ல நான் அச்சீவ் பண்ணது காரணம் வந்து எல்லாரும் தான், ஸ்கூல் டீச்சர்ஸும் தான், டியூஷன் போனதுனாலையும் ஒரு ரீசன் உண்டு. ஏன்னா டியூஷன் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்ததே தான் அங்கேயும் சொல்லி தர போறாங்க. இன்னொன்னு, நீங்க போய் நின்று நிதானமா ஏதா புரியலன்னா கேட்கலாம்.
இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அடிச்சு நகர்த்திடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் படிக்கலாம் நீங்க. அந்த லீனியண்டா இருக்கிற விஷயம் வந்து ஸ்கூல்ல இருக்கிறதுனால வளர்ந்தவங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ரொம்ப லீனியண்டா ரொம்ப தட்டி கொடுத்துதான் படிக்க வைப்பாங்க. ஆனா டியூஷன்ல அந்த மாதிரி கிடையாது. அதுவும் வேற வேற ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சீங்கன்னா அப்போ அவங்க முன்னாடி ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கும். அது உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அண்ணா தம்பி இல்ல இந்த மாதிரி சில பேரெல்லாம் அங்க படிச்சாங்கன்னா மோஸ்ட்லி அண்ணாக்கள் இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப தெரிஞ்சவங்க வேற வேற ஸ்கூல்ல இருந்து இருப்பாங்க, ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிரஸ்டீஜ் இஷ்யூ வேற இருக்கும். அதனால நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்போ ஓகே எனக்கு கிளாஸ்ல நடந்து போறோம், நான் அதுக்குன்னு தனியா டைம் போட தேவையில்ல அப்படின்னு நினைச்சா கூட ஒரு அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அது டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லும் இருப்பாங்க, கலந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ எல்லாருக்கும் முன்னாடி அங்க வீக்லி டெஸ்ட் நடக்கும், அதுக்கு பேப்பர் கொடுப்பாங்க, எல்லாரும் முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க வந்து வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி நீங்க படிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்கூல்ல இருக்காது. ஸ்கூல்ல இருக்கவங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்சதை தாண்டி உங்களை படிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவ்வளோ அங்க கிடைக்கிற மோட்டிவேஷன் எல்லாமே சரியா தான் இருக்கும். ஆனா மற்ற ஸ்கூல்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஸ்டூடெண்ட்ஸு, மற்ற ஸ்கூல்ல இருந்து படிக்கிறவங்க அவங்களாம் வரும்போது ஒரு ஸ்கூல் டு ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அங்கேயே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த காம்படிஷனை வந்து நீங்க ஸ்கூல்ல எதிர்பார்க்க முடியாது. ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க டீச்சர்ஸு, அது இந்த டியூஷன் என்வரன்மெண்ட்ல எல்லாரும் இருப்பாங்க, எல்லா ஸ்கூல்ல இருந்தும் இருப்பாங்க, வேற வேற. ஸோ அந்த ஸ்கூல் டு ஸ்கூல் அந்த காம்படிஷன் பிரஸ்டீஜ் இருக்கும். பையன் பொண்ணு, பொண்ணு பையன், அந்த ஒரு பிரஸ்டீஜ் இருக்கும். அந்த மாதிரியான காம்படிஷன்லாம் இருக்கும். ஆனா 12th போகும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடும். ஏன்னா டைம் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட். 3 டியூஷன் போனீங்கன்னா காலையில எழுந்து ஒரு டியூஷன், அதை முடிச்சுட்டு 5 to 6 ஒன்னோ, இல்லாட்டி இல்ல 5:30 to 7 o'clock வரலையும் ஒண்ணு, அதுக்கப்புறம் 7:30 to 8:30 ஒண்ணு, இல்லாட்டி சாயங்காலம் 2 டியூஷன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எப்போ படிப்பீங்க? உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமே இருக்க போறது இல்லை. எல்லாம் இந்த அப்புறம் ஸ்கூல்ல கொடுக்குற அசைன்மெண்ட், ரெக்கார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் லேப் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால கண்டிப்பா ஒரு மேக்சிமம் ஒரே ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிங்க. அதுல உங்களுக்கு இல்ல ஒரு வீக்கெண்ட் டைம்ல அந்த டைம்ல போயிட்டு யாரையாவது கேட்டு ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு யாரையாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, டவுட்ஸ் இருந்தா போய் கேட்டுக்கங்க. எதுனாலும் உடனே போய் கேட்டு ஏதோ புரியலனாலும் இல்ல உங்களுக்கு இன்னுமே வந்து இதை எப்படி என்ன டியூஷன்ல நடக்கும் ஸ்கூலை விட, நீங்க அங்க இன்னும் நிறைய வந்து இப்ப டியூஷன்ல எழுதுறது வீக்லி டெஸ்ட், சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நல்ல டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்க. அந்த ஸ்கூல்ல மட்டும் படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்லை. ஸ்கூல்லயே வந்து டெஸ்ட் எழுதிட்டு டியூஷன்லயும் போய் டெஸ்ட் எழுதணும்.
அங்க சில நேரம் ஏற்கனவே லீவ்ல சம்மர் ஹாலிடேஸ்ல ஆரம்பிச்சிட்டதுனால அங்க வேற இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா போயிட்டு இருக்கோம் கிளாஸ். ஸோ இதை நீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து டியூஷன்ல வந்து ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டாங்க, சம்மர் ஹாலிடேஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்பதான் போயிட்டு இருக்கு, இப்பதான் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இனிஷியலா இருக்க சாப்டர்ஸ் இப்பதான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் அங்க கொடுக்கறது இது கொஞ்சம் கிளாஷ் ஆகும். ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒண்ணு நீங்க ரிவைஸ் பண்றீங்க, இன்னொன்னு வந்து புதுசா படிக்கிறீங்க. அதை படிச்சு நீங்க அதுக்கு டெஸ்ட் எழுதணும், இன்னொன்னு வந்து ரிவைஸ் பண்ணி எழுதுறது. இது என்ன பொறுத்தவரையிலும் எனக்கு அது டஃபா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். தயவு செய்து டியூஷன்றது வேணும்னா போங்க, போறது நல்லதுதான். நிறைய ரிவைஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு டியூஷன் போறது நல்லது. இன்னொரு மேக்சிமம் 2 சப்ஜெக்டுக்கு போலாம். அப்புறம் சின்ன குழந்தைங்கள டியூஷன்ல சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரலையும் பிரைமரி ஸ்கூல் ஃபுல்லா நீங்களே சொல்லி கொடுக்கணும். பக்கத்துல உட்காந்து ஏதோ புரியலன்னா கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கும். அதனால பொறுமையா நீங்க தான் உங்க கிட்ட இருந்து பதில் எல்லாம் வாங்கணும். பாய்ந்து போயிருக்கலாம், இல்ல டீச்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி தரலாம், இல்லாட்டி எங்கேயோ உங்க ஒரு மூலைய உட்கார்ந்து இருக்கலாம். பல விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வளர வளர அது வேற மாதிரி அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து வரல அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. எல்லா சப்ஜெக்டும் எல்லாருக்கும் வரும், எல்லாம் தெளிவா நல்லா வரும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நீங்க வந்து சின்ன வயசுல ஏதோ ஒரு டைம்ல அது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்க வீட்லயோ இல்ல உங்க டீச்சர் கிட்டயோ நீங்க சொல்லாம இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே அதை மனசுல டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃபாவே தெரியும். தயவு செய்து சின்ன வயசுல இந்த மாதிரி விஷயத்த மனசுல பதிய விடாம பாத்துக்கிறது பேரண்ட்ஸோட கடமை. உங்க குழந்தை வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியா மார்க் வாங்குதுன்னா அது டஃப்ன்ட்டு அர்த்தம் இல்ல, அதுக்கு புரியல இல்ல ஏதோ ஒரு கோளாறு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது டஃப்பான சப்ஜெக்ட் இல்லைன்றத நீங்க புரிய வைக்கணும். அதுக்கு வந்து நீங்க பல வகையில வந்து சாட்டர்டேஸ் அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து நீங்க சின்ன சின்னதா எக்ஸசைஸ் வேற மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு இப்பெல்லாம். அதுல ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே விளையாட்டா சொல்லி கொடுத்தோம்னா அது சீக்கிரம் புரிஞ்சுக்கும். தியரியா சொல்லுறதை விட ஒரு விளையாட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சின்னதா ஒரு கேம் மாதிரி விளையாடுற மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா புரிஞ்சுக்கும். நீங்க ஸ்லேட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்லேட் பார்த்துருக்கீங்களா? அதுல நிறைய பீட்ஸ் இருக்கும், கம்பி கம்பியா போட்டு அதுல பீட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. கீழே வந்து பாதி ஸ்லேட்டு, மேல வந்து இந்த பீட்ஸ் போட்டு இருக்கும், அபாக்கஸ். அதாவது இந்த பீட்ஸ் வந்து என்றது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல விஷயம் வந்து எத்தனையோ செஞ்சுரிஸாவே இதெல்லாம் இருக்கு, புழக்கத்துல இருக்கு, பழக்கத்துலயும் இருக்கு. குழந்தைங்க வந்து எல்லாமே விளையாட்டா சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து ஒரு தியரியாவோ ஒரு
சப்ஜெக்ட் அப்படின்லாம் கொண்டு போய் பயமுறுத்துனீங்கன்னா அது வந்து புரியலனோ பிடிக்கலனோ சொல்ல தெரியாது. ஆனா மனசுல அவங்க பில்ட் பண்ணி வச்சுப்பாங்க, இது நமக்கு வராது, இது நமக்கு கஷ்டம், இது நமக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தாட்டெல்லாம் மாத்துறதுக்கு ஒன்று, சின்ன வயசுல நீங்க அதை வரவிடாம பண்றதுக்கு பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு. அது வளர வளர வந்து அவங்கள மாத்திப்பாங்க. இல்ல அப்படியே லெத்தார்ஜிக்கா எனக்கு என்னன்னு இருந்தா கூட சில டியூஷன் போனாங்கன்னா உரிச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லி படிப்பாங்க. இல்ல மற்ற ஸ்கூல்ஸ் அங்க அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த காம்படிஷன் இருக்கும். அதனால அவங்க வேற வழி இல்லாம அது ஒரு மோட்டிவேஷன். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கணும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில வந்து தடைக்கற்களா மாறக்கூடிய விஷயங்கள். வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேரண்டா நான் இல்லைனாலும் ஒரு காலத்துல நானும் குழந்தைதான். அதனால குழந்தை எப்படி வளருது, அப்புறம் எங்க வீட்டுல எக்கச்சக்க குழந்தைங்களை பார்த்திருக்கேன். நான் 14 இயர்ஸ் ஆறதுக்குள்ளார 14 கிட்ஸ் எங்க வீட்டுல வந்துட்டாங்க. அவ்வளோ கசன்ஸ் இருந்தாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ அட் அ டைம்ல குழந்தைங்க ஒரே ஏஜ்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 ஃபேமிலி எங்களது இல்லாம 2 ஃபேமிலி கசன்ஸோட ஃபேமிலி தான். அவ்வளோ குழந்தைங்கள நான் பார்த்திருக்கேன். குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா தயவு செய்து அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணாதீங்க. ஒரு குழந்தைய வந்து வளர்த்து ஒரு 3-4 வயசு அதுவா புரிஞ்சுக்கிற ஒரு டைம் வரும். அது வரையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்தருங்கன்னு இல்லை, ஒரு 2-3 பேரு சுத்தில பாட்டி, அத்தை, பெரியம்மா, சித்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்னதா குழந்தை அழுதாலும் ஓடி வந்து பார்க்க ஒரு 2-3 பேரு இருக்காங்க. அந்த கவனிப்பு வேற. அது மாதிரி இப்போ கிடையாது. நியூக்ளியர் ஃபேமிலி, அதுலயும் எக்ஸ்டெண்டட்னா கூட அவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது இல்லை. அதனால யோசிக்கணும் அதெல்லாம். அப்ப இருந்த டைம் வேற. மனுஷங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க ஃபேமிலியில. இப்போ எல்லாமே பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும், வேற ஆப்ஷன் இல்லை. அதனால உங்க குழந்தைக்கு ஏதாவது புரியல இல்ல பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் புரியல, ஏன் பிடிக்கல, என்ன ரீசன். இயல்பாவே சில பேருக்கு வந்து சில விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால அவங்க அதை கண்டினியூஸா பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப பிடிச்ச டீச்சரா இருப்பாங்க, அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா அந்த சப்ஜெக்ட படிப்பாங்க. சில நேரம் பிடிக்கல, டீச்சர் பிடிக்கல. ஐ மீன் நான் டீச்சர்ன்னு சொல்றது அவங்களோட அப்ரோச். கண்டிப்பா இருப்பாங்க ஃபேவரட் டீச்சர்ஸ். ஸ்கூல்ல வந்து போனா ஒரு 5 சப்ஜெக்ட்ல 2-3 டீச்சர்ஸ் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சில பேர் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க சில டீச்சர்ஸ். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா தான் நடத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பல விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதனால எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு
மார்க் ஷீட் வந்தது இல்ல டெய்லி உட்காந்து பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, பக்கத்துல உட்காந்து பார்த்து, அது ஒரு வேலை கண்டிப்பா. உங்க குழந்தை அது அதை விட என்ன பெரிய விஷயம் இருக்கு போறது, எதுவும் கிடையாது. அதனால உட்காந்து பொறுமையா என்ன பண்றாங்க. சில நேரம் வந்து பக்கத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதே நேரம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள போட சொல்லணும், அவங்கள கேட்க சொல்லணும். அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க, பொறுமையா நீங்க பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒர்க் பண்றது எல்லாமே வந்து யூஆர் டெடிகேட்டிங் யுவர் ஹோல் லைஃப் ஃபார் யுவர் கிட்ஸ், ஃபார் யுவர் சில்ட்ரன். அதுல நிறைய டெடிகேட் பண்றது வந்து டைமா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு, அப்புறம் பார்க்கலாம்.